கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூன்றாம் மகிமை மறையுண்மை, தூய ஆவியானவரின் வருகையை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமென். வாழ்க 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 மாரியே,
வாழ்க 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 மாரியே. நான்காம் மகிமை மறையுண்மை. இறை அன்னையின் விண்ணேற்பத்தை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே. ஐந்தாம் மகிமை மறையுண்மை. இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. அதிதூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கபிரியேலே, ராபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் வேண்டுதல்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவமாத திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.
அவரின் மாண்புரை செயல்களுக்காக அவரை வாழ்த்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இத்திருப்பலிக்கு இன்றைக்கு நாம் பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறை கொண்டாட வந்திருக்கிறோம். வாருங்கள், இத்திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கெடுக்க நாம் செய்த அனைத்து பாவத்தையும் நாம் நினைவுக்கு கொண்டு வந்து ஆண்டவரை பார்த்து மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பே வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதுக்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் பவுல் குலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர்களே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தன்மை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புனித மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரை செயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாக அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருசேத்தனம் பெற்றவர் என்றும் விருசேத்தனம் பெற்றாதவர் என்றும் நாகரிகமற்றோர் என்றும் சித்திய என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவரிலும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரர்களுக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இவ்வகை பேராசைக்கும் இடங்கோடாதவர் எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு
பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலையே, இன்று இரவு உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவரை தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையாரோ? கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, மனிதர்களாக இருக்கிற நாம், நமக்கு பல வகையான தேவைகள் இருக்கும். நமக்கு பல வகையான தேவைகள் இருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு பணம் தேவை இல்லையா? நமக்கு பணம் தேவை, நமக்கு வீடு தேவை, நமக்கு உணவு தேவை, நமக்கு வாகனம் தேவை, நமக்கு அறிவு தேவை, அதாவது கல்வி தேவை என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய தேவைகளை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். டு ப்ரையோரிட்டைஸ், நம்ம முக்கியப்படுத்த வேண்டும். எது எனக்கு முக்கியம் என்று. ஒரு காலகட்டத்தில் நான் படிப்பேன், அப்புறம் படித்த பிறகு திருமணம் செய்வேன், அதுக்கு பிறகு பிள்ளைங்கள் நான் வளர்த்தெடுக்க வேண்டும், அப்புறம் என் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு விசுவாசம் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டும், நானும் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று நம்முடைய தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டு போகும், பெரிதாக போய்கொண்டு இருக்கும். நம்மளுடைய தேவைகளை நாம் எது எது முக்கியம் என்று நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நம்ம யோசித்து ஜெபித்து எது முக்கியம், இது முக்கியம் கிடையாது, இது வேணும், ஆனால் இது இல்லாமல் நான் வாழ முடியும் என்று ஒரு காலகட்டத்தில் நம் வாழ்க்கையில் நாம் வருவோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தை நாம் படிக்கும்போது நமக்கு ஐயோயோ இப்படி ஒரு வாழ்க்கையா, எல்லாமே வீணா, நான் இதுவரைக்கும் வாழ்ந்த காலம், படித்த படிப்பு இல்லையா, சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே வீண் என்று முதல் வாசகத்தில் நம்முடைய சபை உரையாளர் நமக்கு சொல்கிறார். அவருடைய பேர் குவேலட். குவேலட் அவர் ஒரு உரையாளர், ஒரு ப்ரீச்சர். அவர் இயேசு வரதுக்கு முன்பே, பல ஆண்டுக்கு முன்பே இந்த செய்தியை மக்களிடம் எடுத்து சொன்னார். என்ன செய்தி? வீண், முற்றிலும் வீண். அவர் சொன்னார், எல்லாமே வீண், நான் வைத்திருக்கிறது எல்லாமே வீண், நானே வீண் என்று அவர் நமக்கு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், நமக்கு கிடைத்த பதில் 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் நமக்கு தெளிவாக சொல்கிறார். அதாவது நம் கத்தோலிக்கர்களாக இருக்கிற நாம், விசுவாசிகளாக இருக்கிற நாம், நம்முடைய அனைத்து நோக்கம், நம்மளுடைய அனைத்து பயணம் இந்த வாழ்க்கையில், இந்த உயிர், இந்த வாழ்க்கை, நம்மளுடைய நோக்கம் எதாவாக இருக்க வேண்டும் என்றால் மேல் உலக சார்ந்தவையாக இருக்க வேண்டும். மேல் உலக ஹெவன்லி திங்ஸ், மேல் உலக சார்ந்தவை பற்றி நாம் எப்பொழுதும் யோசிக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தையும் மேலுலக பயணத்தை நோக்கித்தான் இருக்க வேண்டும். புனித பவுல் ஒரு 6 விஷயத்தை இன்றைக்கு சொன்னார் இல்லையா? அந்த விஷயம் எல்லாம் எல்லாமே வீண், எல்லாமே வீண், எல்லாமே நல்லதை பற்றி நமக்கு பேசுறது இல்லை. ஆனால் எது எது இந்த உலகத்தில் அவர்கள் தாழ்த்தி பேசுகிறார்களோ, வாழ்த்தி பேசுகிறார்களோ, அதைத்தான் புனித பவுல் தெளிவாக கூறுகிறார். இதெல்லாம் சரியில்லை என்று, இதெல்லாம் தவறு, பொய் சொல்றது, ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்றது. அப்படிப்பட்ட அந்த சில விஷயங்களை நாம் இருந்தோம் என்றால், புனித பவுல் 2ஆம் வாசகத்தில் மறுபடியும் நமக்கு ஞாபகம் மூட்டுகிறார். அதாவது நாம் மனம் மாற வேண்டும் என்று.
நாம் மனம் மாற வேண்டும் என்று. அன்பார்ந்த இறை மக்களே, இந்த 18ஆம் பொதுக்காலத்தினுடைய வாசகங்கள் நாம் பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு நோக்கம்தான். அதாவது புனித பவுல் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், த ஃபோக்கஸ், நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் இறை வார்த்தையாக இருக்க வேண்டும், கடவுள் மட்டும் தான் இருக்க வேண்டும் என்று. நாம் கேட்கலாம், அப்புறம் பணம் எப்படி, உணவு எப்படி, வாழ்க்கை எப்படி, பிள்ளைங்க எப்படி என்று. ஆம், அவர்களெல்லாம் முக்கியம்தான், வாழ்க்கையில் வேணும் தான். நான் சொன்னது போல நம் வாழ்க்கையில் நமக்கு பல தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் அனைத்தையும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எது எதுக்கு நம்ம முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதுக்கு நாம் முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தெரியும் நாம் திருப்பலிக்கு போக வேண்டும் என்று, இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி கூட இருக்குது. அந்த நேரத்தில் வேற ஏதாவது ஒரு வகுப்பு இல்லைன்னா ஒரு கிளாஸ் வைத்திருப்பாங்க. பரதநாட்டியம் கிளாஸோ மியூசிக் கிளாஸோ ஏதாவது இருக்கும். ஸோ பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் எது உங்களுக்கு முக்கியம் என்று நான் சொல்ல மாட்டேன், இல்லையா? எது முக்கியம் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுடைய பிள்ளைங்களை புனித பவுல் சொன்னது போல மேல் உலக சார்ந்தவையாக நீங்க வளர்க்க வேண்டுமா? மேல் உலக சார்ந்தவையாக நீங்க வளர்க்க வேண்டுமா? நோக்கி வளர்க்க வேண்டுமா? அந்த முடிவை பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் அந்த முடிவை நீங்க எடுக்க வேண்டும். ஆலயத்துக்கு 8 மணி பூசை, நான் எத்தனை மணிக்கு வருகிறேன்? ஜெபமாலை 7:30 மணி, நான் எத்தனை மணிக்கு வருகிறேன்? அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். மேல் உலக சார்ந்தவையாக என்னுடைய முடிவு இருக்குதா? திருப்பலிக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்குது? எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்கிறேன்? திருப்பலிக்கு முன், திருப்பலிக்கு பின் ஆண்டவரை நான் ஒவ்வொரு திருப்பலியில் நற்கருணை வழியாக பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. நானும் ஆண்டவரும் அன்னோன்யமாக ஆகுகிறோம் அவருடைய பிரசன்னத்தின் வழியாக. ஆனால் என்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்குது என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் எடுக்க வேண்டும், நானும் எடுக்க வேண்டும். அன்பார்ந்த இறை மக்களே, எதை எடுத்தாலும் புனித பவுல் மேல் உலக சார்ந்தவையாக இருக்க வேண்டும். கடவுளை நோக்கித்தான் இருக்க வேண்டும், கடவுளுக்காகவே இருக்க வேண்டும், கடவுளுக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்று நாம் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஸோ அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய நற்செய்தியை நம்ம பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில் கடவுள் நமக்கு தெளிவாக கூறுகிறார். அதாவது அந்த செல்வம் உள்ளவர் அவருக்கு தெரியும், அதாவது அவருடைய சொத்தை மேல் உலகத்துக்கு கொண்டு போக முடியாது என்று, இல்லையா? ஏதாவது ஒரு கொரியர் சர்வீஸ் கொண்டு போவாங்களா? கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. இது வரைக்கும் இல்லை, வருங்காலத்தில் இருப்பாங்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இயேசு கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். இயேசுவை அவரை கேட்காமே அவர் இயேசுவை நடுவராக ஆக்கிவிட்டார். இது என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அதாவது நாம் செய்த தவறை நாம் தவறு என்று அறிந்து புரிந்து நன்றாக தெரிந்து இருந்த போதிலும் மற்றவர்கள்கிட்ட நம்ம போய் கேட்போம், நான் செய்கிறது தவறா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி நடக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறு என்று எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இல்லையா? நமக்கு தெரியும் எது சரி எது சரியில்லை என்று. ஆனால் கேட்பாங்க மக்கள், இது எப்படி ஃபாதர்? இப்படி இருக்கலாமா ஃபாதர்? இப்படி கேட்கலாமா ஃபாதர்? இப்படி சொல்லலாமா ஃபாதர்? அந்த கேள்வி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த கேள்விதான். இன்றைக்கு அந்த நற்செய்தியில் அந்த செல்வம் உள்ளவர் அதை தான் செய்தார். அன்பார்ந்த இறை மக்களை, அவர் செல்வம் உள்ளவர், அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. அவர் யோசிக்கிறார் பாருங்க, என்னுடைய சொத்தை இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இல்லைன்னா இப்படி செய்யலாமா, அதை பாதுகாக்க, அதாவது என்னுடைய தவறை என்னுடைய மேலுலக வாழ்க்கை நோக்கி தவிர்த்து என்னுடைய பழக்க வழக்கங்கள்
என்னுடைய எண்ணங்களை நானே வளர்த்துக்கிறேன், நானே வளர்த்துக்கிறேன், மற்றவங்களே வளர்த்து விடுகிறேன். ஆனால் அந்த மேல் உலக வாழ்க்கை கிடையாது. ஸோ இன்றைக்கு அன்பார்ந்த இறை மக்களே, மிகவும் அழகான ஒரு வாசகங்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிமைண்டர், அதாவது கடவுள் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும் என்று. உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்த வேண்டும். என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய சொல், செயல், சிந்தனையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று என்னுடைய பணி வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் புனித பவுல் சொன்னது போல மேல் உலக வாழ்க்கையை நாம் நோக்கி போக வேண்டும். அதுக்காக நம்ம ஆசைப்படுவோம், அதுக்காக நம்ம ஏங்குவோம், அதுக்காக நம்ம ஜெபிப்போம். கடவுள் கண்டிப்பாக பலவீன மக்களாக இருக்கிற நாம் நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் பலத்தையும் ஞானத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். இதுக்காக இத்திருப்பலி நாம் மன்றாடுவோம். மேலுலக வாழ்க்கையை தேடி போவோம். கடவுள் நமக்காக காற்றுக்கொண்டு இருக்கிறார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் பாருங்கள், எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து வெளிப்படுத்துவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். இன்றைய இறை வார்த்தை நாம் மேல் உலக சார்ந்தவை அனைத்தையும் எண்ண வேண்டும் என்று நமக்கு ஞாபகம் மூட்டுகிறது. வாருங்கள், விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய அனைத்து தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையுடன் சமர்ப்பிப்போம். ஏழையரின் இறைவா, திரு அவையின் நல் மெய்ப்பர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் இறை வார்த்தையின் ஒளியில் தங்களை புதுப்பித்து கொள்ள உம் அருளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற நாயகனே இறைவா, இன்றைய நவீன உலகில் ஒருவரை ஒருவர் அழிக்கும் அளவிற்கு பணம், பொருள், ஆடம்பரம் என்ற உலக காரியங்களில் அடிமையாக்கி கொள்ளாதவாறு கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வம் என்பதை உள்ளம் உணர்ந்து செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மலேசிய திரு அவை எப்பொழுதும் வேதனையில் துன்புறும் மக்களுக்கு ஆதரவாக உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு நல்வாழ்வு வழங்கிட
அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலங்களை கடந்த இறைவா, இந்நாட்டில் உள்ள அழைத்த இளைஞர் இளம்பெண்கள் தங்கள் இளமை காலங்களில் தூய ஆவின் துணையை நாடி ஞானத்தை பெற்று சாட்சிகளாய் திகழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவா, உலகில் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை களைந்து செல்வம் படைத்தவர்கள் தங்கள் செல்வத்தை கொண்டு ஏழைகளின் வாழ்வு வளம் பெற உதவி புரியவும் தன்னலமற்றவர்களாக வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புமிக்க இறைவா, தொடர்ந்து விண்ணக வாழ்க்கை பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு வேண்டிய அந்த ஆசீர், அந்த அருளை கொடுத்து, அந்த ஞானத்தையும் கொடுத்து, நம் ஒவ்வொருவரும் விண்ணுலக நோக்கி அந்த வாழ்க்கையை நாம் தேட வேண்டும், எண்ணிக்க வேண்டும். இவை அனைத்தும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயேற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலுள் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலுள் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாய் இறைஞ்சுகின்றோம். முழு முதல் தலைவாய் இறைஞ்சுகின்றோம். எமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாயேற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய். படைப்பின் மீதே பரிவு கொள்ள அந்த பரிவால் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவு கொள்ள அந்த பரிவால் மகன் உயிர் கொடுக்க. படைப்பே உம்மால் மகிழ்ந்திருக்க. படைப்பே உம்மால் மகிழ்ந்திருக்க. உம்மில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாயேற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயேற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னையே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்களை பாவங்களை அழைத்தார், இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ந்து பண் இசைத்து முடிவின்று சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரிவிருக்கும் ஒரு திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மேலுலக வாழ்க்கையை தேடி போவோம், நம் விண்ணக தந்தையை தேடி போவோம். வாருங்கள், அவர் நமக்காக கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையின் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள், ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, சொந்தக்காரரவே இந்த உள்ளத்தின் சொந்தமானா, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவே இந்த உள்ளத்தின் சொந்தமானா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே.
வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்ணை கொண்டார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்ணை கொண்டார் தமதே ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார் தமதே ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாடலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப் பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சற்று நேரம் அமருங்கள். அறிவிப்புகள். பங்கு தலைவர்களின் ஒன்று கூடல் 21ஆம் நூற்றாண்டில் இறைவன் மற்றும் திரு அவை எதிர்பார்க்கும் சினோடாலிட்டி சேர்ந்து பயணிப்பது என்ற திருத்தந்தையின் பிரகடனப்படி பொதுநிலை தலைவர்களின் பங்கு தூரநோக்கு மற்றும் இலக்கை பட்டியலிடும் ஒன்று கூடல் ஒன்று நடைபெற உள்ளது. இக்கூட்டம் பிபிசி, பிசிசி, பிஎஃப்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆத்திசா ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நடத்தப்பட உள்ளது. அனைத்து பொறுப்பாளர்களும் அவசியம் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இடம் பத்திமா மண்டபத்தில் நடைபெறும். பங்கு பாடகர் பணிக்குழு உருவாக்க அமர்வு. இந்த உருவாக்க அமர்வு தந்தை மறை திரு சுரேன் துரைராஜ் அவர்களால் பாடகர் குழு உறுப்பினர்களுக்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி சனிக்கிழமையன்று பத்திமா மண்டபத்தில் காலை 10 முதல் நண்பகல் 12 மணி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாடகர் பணிக்குழுவின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த உருவாக்க அமர்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். மேல் விவரங்களுக்கு அறிக்கை தாளுள்ள நபரோடு தொடர்பு கொள்ளவும். தூய கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா 15 ஆகஸ்ட் திங்கட்கிழமை புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இது கடன் திருநாள் என்பதால் நமது பங்கில் பிற்பகல் 1 மணிக்கு ஆங்கிலத்திலும் இரவு 7:30 மணிக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் திருப்பலிகள் கொண்டாடப்படும். தமிழ் கத்தோலிக்க திருமண தயாரிப்பு பயிற்சி சிஎம்பிசி 7 வாரங்கள் மற்றும் வார இறுதி ஒன்று கூடுதல். குடும்ப வாழ்வு ஆணையத்திற்கான திரு அவை உதவியாளர் உயர் மறை மாவட்ட கத்தோலிக்க திருமண தயாரிப்பு பாடநெறி குழு அனைத்து தமிழ் சிஎம்பிசி வழிநடத்தினர்கள் மற்றும் திருமணம் புரியவிருக்கும் ஜோடிகளுடன் ஒரு சந்திப்பை நடத்த விரும்புகிறது. இந்த சந்திப்பில் பங்கேற்க அனைத்து 7 வாரங்கள் அல்லது வார இறுதியில் அனைத்து பங்குகளிலிருந்தும் பயிற்சிக்கு விண்ணப்பித்த ஜோடிகள் அழைக்கப்படுகிறார்கள். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் பிற்பகல் 3 மணி. இடம் கிறிஸ்து ஒளி சிற்றாலயம், டேசாஜயா. நன்றி. நன்றி. எழுந்து நிற்போம் ஆசிற்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இல்லை